இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. பல்வேறு மாநிலங்களில் இலவச வாக்குறுதிகள் அளிக்கப்படுகின்றன. இது தொடர்பாக மத்திய அமைச்சர் அமித்ஷா அதிருப்தி தெரிவித்துள்ளார். சக்திக்கு மீறிய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டு செலவிற்கு நிதியின்றி தத்தளிக்கும் மாநில அரசுகளுக்கு உதவ இயலாது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஆங்கில தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மாநில அரசுகளுக்கு நிதி பங்கீட்டில் பாரபட்சம் காட்டப்படுவதாக எழுந்த புகாருக்கு பதிலளித்தார். 15வது நிதிக்குழு மூலமாக மாநில அரசுகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டு வருவதாக அமித்ஷா தெரிவித்தார். மாநிலங்களுக்கு நிதி வழங்குவதில் எந்த பாரபட்சமும் இல்லை என்பதை நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெளிவாக விளக்கியுள்ளதாகவும் அமித்ஷா கூறினார். ஆனால் சில மாநில அரசுகள் தங்கள் சக்திக்கு மீறிய தேர்தல் வாக்குறுதிகளை அளித்துவிட்டு ஊழியர்களுக்கு ஊதியம் அளிக்க கூட நிதியின்றி திணறுவதாக அமித்ஷா தெரிவித்தார். இதுபோன்ற மாநிலங்களுக்கு மத்திய அரசு உதவ இயலாத நிலை உள்ளதாகவும் அவர் கூறினார். நிதிச்சூழலுக்கு ஏற்ப வளர்ச்சி திட்டங்கள், சமூக நலத் திட்டங்களை செயல்படுத்துவதே சரியான நடைமுறை என்றும் அதைத்தான் மத்திய அரசு செய்து வருவதாகவும் அமித்ஷா குறிப்பிட்டார். இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.